உனக்கு தெரியுமா, இங்க சில பேர் ரொம்ப மோசமானவங்க. முகத்தை பார்த்தா அப்பாவி மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க மனசுல மொத்தமும் விஷம்தான் இருக்கும். இங்க பாரு, அனிதாவோட முகத்தை நல்லா பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இவ மனசு ரொம்ப நல்ல மனசு. பாவம், இவ ரொம்ப அப்பாவி. உண்மையை சொல்றேன் பிரேம், I really like this girl, very sweet. சரி சரி, ஓகே. ஏன் இவ்வளவு அவசரப்படுற நீ? இப்பதானே மீட் பண்ணீங்க. முதல்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. ஆமா மிஸ் அனிதா, எனக்கு என்னமோ உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். இல்லையே, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்ல. கொஞ்சம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஷூர். என்ன நடக்குதுன்னே புரியல உனக்கு. நேத்து வரைக்கும் என்ன பைத்தியக்காரனாக்கி என்கிட்ட பணம் கறக்க பார்த்த, இன்னைக்கு என் நண்பனியமா. இங்க பாரு, இவர் உங்களோட ஃப்ரெண்ட்ன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ப்ளீஸ் அவர்கிட்ட எதையும் சொல்லாத. நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணும்போது நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன அது? இங்க பாரு அனிதா, என்ன பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற போட்டோகிராஃப்ஸ் கொடுத்துரு, நானும் உன்னை எந்த வகையிலையும் காட்டி கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன செய்யறது? இவன் கொடுக்கற இந்த சின்ன டிமாண்ட் டிராஃப்டுக்காக நான் எதுக்கு பெரிய செக்கை இழக்கணும்? அப்படி ஒன்னும் நான் பைத்தியம் இல்ல. இந்த பிரேம் என்னடானா 5 லட்சம் கொடுக்கறதுக்கு அப்படி அலைய விடுறான். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கோடீஸ்வரனே எனக்கு கிடைச்சிருக்கான். அந்த என்ஆர்ஐயோட நான் செட்டில் ஆயிட்டேன்னா 5 லட்சம்ன்றது என்னோட ஒரு நாள் செலவாயிடும். இங்க பாரு அனிதா, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா முடிவெடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒன்னும் அந்த அளவுக்கு பைத்தியக்காரி கிடையாது. ஏன்னா 5 லட்சத்துக்காக கோடிகளை இழப்பியா என்ன? எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரமா எடு, இல்லன்னா என் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு. சரி, என்கிட்ட இருக்க எல்லா போட்டோகிராஃப்ஸையும் நான் கொடுத்துடுறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறக்காத. இந்த நிமிஷமே என்ன தெரியுன்ற விஷயத்தை நீ மறந்துடணும். எனக்கு நீ கொடுத்த வாக்க மறந்துடாத பிரேம். நான் என்னைக்குமே கொடுத்த வாக்க மறக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம அண்ணன் கிட்ட நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறக்க மாட்டேன். இது போதும், இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சித்தார்த்தனா. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அவ போட்டோகிராஃப்ஸ் கொடுத்துட்டா. வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அண்ணன் தம்பியா?
ஃப்ரெண்ட்ஸால அண்ணன் தம்பியா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னாங்க? நான் பிரேமோட அண்ணன் சித்தார்த். மை காட் பிரேம், ஒருத்தங்க போட்ட பிளான் கண்ணு முன்னாடியே தரமட்டமாகும் போது அவங்க இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுப்பாங்களா? இப்ப எதுக்காக நீ முறைக்கிற அனிதா? இப்ப நாங்க 2 பேருமே உன்னை ஏமாத்திருக்கோம். நீ எங்களுக்கு செஞ்சதை நாங்க உனக்கு செஞ்சிருக்கோம். உனக்கு ஒரு பணக்கார பையன் தேவை, எங்களுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸ் தேவை. டிலோவா? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன அவ்வளவு ஈஸியா ஏமாத்திட முடியும்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி காப்பீஸ் இன்னும் என்கிட்ட ஏராளமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இரு, அவசரப்படாத. சித்தார்த்தனா, இது எல்லாமே அனிதாவோட லேப்டாப்ல இருந்த அதே போட்டோகிராஃப்ஸ் தானே? ஆனா அந்த போட்டோஸ் எல்லாம் அன்னைக்கே டெலீட் பண்ணிட்டோமே, இல்லனா? டெலீட் பண்ணிட்டோம்ல. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பிரேம்? இனிமே நம்ம குடும்பத்துக்கும் இந்த அனிதாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. வெரி பேட், வெரி பேட் அனிதா. சரி வா போலாம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம கிளம்பலாம். இல்ல சித்தார்த்தனா, நமக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. ஆமா, என்ன வேலை அது? போலீஸா? அரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் எங்க? நீதான் கூப்பிட்டியா? ஆமா சித்தார்த்தனா, இவ செஞ்ச தப்புக்கு இவளுக்கு தண்டனை கிடைச்சாகணும். ஏன்னா இப்ப கூட தண்டனை கிடைக்கலனா இவன் நம்மள ஏமாத்தின மாதிரி இன்னும் பல பேரை ஏமாத்த ஆரம்பிப்பா. அதனால இவளுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சாகணும். கூட்டிட்டு போங்க இவள. நட. பிரேம், நீ செஞ்சது எல்லாத்துக்கும் நிச்சயம் அனுபவ வைப்ப. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பிரேம். நீ என்னையே ஏமாத்திட்டல, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், பாவம் மேடம் ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. மேடம் கூட்டிட்டு போய் ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. கூட்டிட்டு வாங்க. வேலை முடிஞ்சது பிரேம், நம்ம மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஏன் இன்னும் பிரேமு சித்தார்த்த வீட்டுக்கு வரலன்னு தெரியல. அங்க என்ன நடந்திருக்கும்? அவங்க போட்ட பிளான் மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. அம்மா தாயே, அவங்களுக்கு துணையாரு. சீமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை சமையல் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. இல்ல, அது வந்து அக்கா. என்னாச்சு சீமா, நீ ஏன் இப்படி தடுமாறுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அது வந்து பிரேமி இன்னும் வரல, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதோ சொன்ன உடனே 2 பேரும் வந்துட்டாங்க. வராம எங்க போறோம் நாங்க?
நான் என்ன சொல்ல வந்தேன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய நிறைய வேலை இருந்தது இல்லையா பிரேம்? நிறைய வேலை இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும் சீமா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்க. தண்ணி. ஆமாக்கா, எனக்கும் தண்ணி வேணும். இவங்க 4 பேருக்கு நடுவுல ஏதோ ரகசியம் இருக்கு. கண்டிப்பா எதையும் மறைக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, நான் உங்க எல்லாருக்காகவும் தண்ணி கொண்டு வரேன். இருங்கக்கா, நானும் உங்க கூட வரேன். தாராளமா எல்லாருக்கும் தண்ணியை கொண்டு போய் குடு சீமா. ஆனா இப்ப என் கண்ணால நான் பார்த்தத நம்ம குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் கண்டிப்பா போய் சொல்ல போறேன். அப்ப நீங்க 4 பேரு என்ன சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். அனிதாங்கிற பொண்ணு இனிமே உங்க வாழ்க்கையில தொந்தரவு பண்ண மாட்டா. இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு எவ்வளவு நாளா டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருக்கா. இவங்க கூட இருக்காரு. இவங்களோட சதியில இவரையும் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டாங்களா? இவர சித்தார்த், இந்த கவர்ல என்ன இருக்கு? அந்த கவர் என்கிட்ட கொடு. அப்படி எல்லார்கிட்டையும் என்ன மறைக்கிறீங்கன்னு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. சித்தார்த், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு Gauri Nagayani Namaste
என்னங்க நீங்களா? நம்பவே முடியல. நீங்களே இப்படி? பவி, நீ நினைக்கிறபடி இல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. நான் சொல்றத கேளு. கேட்கணுமா? என்ன கேட்கணுங்க? இத பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் என்னங்க கேட்கணும்? அதுதான் இந்த போட்டோல எல்லாமே தெரியுதுல்ல. அழாத பவி. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இந்த போட்டோ வந்து எதுவும் பேசாத. சந்துரு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எப்படி உன்னால இப்படி ஒரு வேலையை செய்ய முடிஞ்சது? இந்த சமூகத்தை பத்தி யோசிக்க வேணாம், குடும்பத்தை பத்தி கூட யோசிக்க வேணாம். இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை உன் பொண்டாட்டி பவிய பத்தி யோசிச்சிருக்கணும்ல. இப்ப உன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு. பிரேம், சித்தார்த், நீங்க 2 பேரும் கூட இவன் செஞ்சிருக்கிற அந்த கீழ்த்தரமான வேலையில துணையா இருந்திருக்கீங்களே. இந்த வீட்டோட மானம் மரியாதை மேல உங்க 2 பேருக்கு அக்கறையே இல்லையா? என்ன ரோகிணி இது? சீமா, நீ உங்களோட ஒண்ணு சேர்ந்துட்டியா? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்டை மருமகங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? சந்துரு செஞ்ச பாவத்துக்கு துணை போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டியது தானே? இப்படி நீங்க எல்லாம் செய்யறதால பாவம் பவி நிலைமை என்னாகன்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா? இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் பொண்ணுங்களா இருந்தோ, கல்யாணமான பொண்ணுங்களா இருந்தோ, நீங்க பவிய கை விட்டுட்டீங்கல்ல.